ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு நியூசிலாண்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு பொண்ணுங்க ரொம்பவே ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸ்டாக இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது பிடிக்கல. அதனால இவங்களை எப்படியாச்சும் பிரிச்சிடணும்னு பிளான் போட, ஆனால் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த அம்மாவையே போட்டு தள்ளிடுறாங்க. இது உடான்ஸ் கதை இல்லைங்க, உண்மையான கதை. நியூசிலாண்டில் நடந்த ஒரு ரெண்டு உண்மையான பொண்ணுங்க ஒரு அம்மாவை போட்டு தள்ளின கதை. அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு டைரியில் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சீன்ஸையுமே செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அப்படிப்பட்ட படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட பேர் ஹெவன்லி கிரீச்சர்ஸ். படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். பார்க்க டைம் இல்லாதவங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பழைய நியூசிலாந்து சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டி அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்துட்டு அங்கே கட் பண்ணால் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எகிரி குச்சி இந்த ஸ்கூலுக்குள்ளே வரா. அப்புறமா அந்த ப்ரேயர் ஹால்குள்ளே இவ மட்டும் கொஞ்சம் குறுகுறுன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இவ யாரு கூடயுமே அட்டாச் ஆக மாட்டா, ரொம்பவே தனியாக இருக்கணும்னு நினைப்பா. யாரு கூடயுமே சரியா பேசக்கூட மாட்டா. இவ பேர் தான் பவுலா. இவளும் நம்ம படத்தோட ஒரு ஹீரோயின். அப்புறம் ப்ரேயர்லாம் முடிஞ்சு அவங்க கிளாஸுக்கு போக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பவுலாவும் அங்கதான் உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்புறமா அங்க ஒரு கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. இவ தான் நம்ம படத்தோட இன்னொரு ஹீரோயின். இவ பேரு ஜூலியட். இப்பதான் இவ இந்த ஸ்கூலுக்கு புதுசா சேர்றா போல. அதனால அந்த பிரின்சிபலும் அந்த கிளாஸ்ல எல்லாருக்குமே இவ பேரு ஜூலியட். இவ இங்கிலாந்துல இருந்து வரா. இவங்க அப்பா ரொம்பவே பெரிய பணக்காரர், இவளும் செம பணக்காரி தான் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா உட்கார வச்சுட்டு போறாங்க. அந்த ஜூலியட்டும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றா. ஆனா இவ செம ஜீனியஸ் போல. எடுத்துட்டு இருக்கிற டீச்சருக்கே பாடம் சொல்லித்தரா. இது தப்பு அது தப்புன்னு அந்த டீச்சரே செம கடுப்பேத்திடுறா. இது அந்த பவுலாக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஆனா பவுலா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கா. அவ இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பிரெஞ்சு பீரியட் முடிஞ்சு அடுத்து டிராயிங் பீரியட் வர எல்லாருமே ரெண்டு பேரா ஜோடி ஆயிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தங்க மாடலா போஸ் கொடுக்கணும், ஒருத்தங்க வரையணும். அப்போ அந்த பவுலாங்கிற பொண்ணு ஒரு ஓரத்துல இருக்க. இந்த ஜூலியட் பொண்ணுக்கு எந்த பேருமே இருக்காது. அதனால அந்த டீச்சரும் அந்த பவுலாவை தூக்கி நம்ம ஜூலியட்டுக்கு பேரா போட்டுறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. பவுலாவும் கஷ்டப்பட்டு மூஞ்சி வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இவ அந்த பவுலாவை வரைய ட்ரை பண்ணாம அவ வேற ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கா. அப்புறமா அதையும் பார்த்து நீ வரைஞ்சது நல்லா தான் இருக்கு அப்படின்னு பவுலா சொல்ல ரெண்டு பேருமே அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸ்கூல்லாம் முடிஞ்சு பவுலா சைக்கிள்ல வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மியூசிக் பிளேயர்ல பாட்டு ஒன்று போட்டு கேட்கறா. அவளுக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த பாட்டு பாடினவனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அங்க செம்மையா ஃபன்னா ஜாலியா அவங்க ஃபேமிலியா சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த பிடி பீரியட் நடந்துட்டு இருக்கு. எல்லா பொண்ணுங்களுமே குப்புறப்படுத்திக்கிட்டு காலை தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரை தவிர அந்த பவுலினும் ஜூலியட்டும் மட்டும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே உடல் நலம் சரி இருக்காது. ஜூலியட்டும் பவுலா கிட்ட ஏன் என்ன மாதிரியே நீயும் வெளியே உட்காந்துட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க பவுலாவும் அவளோட சாக்ஸை கழட்டுறா. பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு தழும்பொண்ணு இருக்கு அவ காலில். அவளுக்கு சின்ன வயசுலயே அடிபட்டிருக்கும். அதனால அவ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கலந்துக்க மாட்டா. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜூலியட் கிட்ட கேட்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய தழும்பு இருக்கு. ஆனா காலில் இல்ல, லங்ஸ்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போதே எனக்கு லங்ஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்தனால என்னால சரியா மூச்சு விட முடியாது. அதனால மாச கணக்கா நான் பெட்ல தான் இருந்தேன். என்னோட அம்மா அப்பா என் கூட இல்லாம அவங்க வெளியூர் போயிட்டாங்க. அதுதான் எனக்கு கொடுமையான நாள். எங்க அம்மா அப்பா இல்லாம என்னால சுத்தமா இருக்க முடியல. அப்புறமா எனக்கு எல்லாம் சரியானக்கு அப்புறம் அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னை விட்டு வேற எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட பவுலாவும் எனக்கும் சின்ன வயசுல ரொம்பவே காலில் அடிபட்டுருந்துச்சு. ஆனா என்னோட அம்மா அப்பா என்னை விட்டு பிரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா இருக்கும் போது அவங்களும் என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஜூலியட்டும் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பெஸ்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு கெத்தா பேசிட்டு இருக்கா. அப்புறமா ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சு போகுது. அந்த பவுலாவும் யாரு கூடயுமே பேச மாட்டான். ஆனா ஜூலியட்டை ரொம்பவே அவளுக்கு பிடிச்சு போகுது. அதனால அவங்க வீட்டுக்குள்ள போறா. அவ தம்பி கூட எல்லாம் விளையாண்டு இருக்கா. அப்புறமா இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. ஜூலியட்டோட வீட்டுக்குள்ள பாட்டெல்லாம் போட்டு ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜூலியட்டோட அம்மா அப்பா செம ஃப்ரெண்ட்லி போல. அவங்களும் இதை பெருசா எடுத்துக்கல, ரொம்பவே செல்லம் கொடுக்குறாங்க. அப்புறமா இவங்க வெளியே செம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் குறுக்கால வந்தது. நம்ம பவுலா அந்த காரை பார்த்து பயந்து டைரக்டா போய் ஒரு புதர்ல விழுந்துடுறா. அப்புறமா அந்த பவுலாவை ஜூலியட் உனக்கு என்னாச்சுன்னு கேட்க, ஐயோ நான் சாக போறேன், என்னால முடியல, பாய் ஜூலியட், குட் பாய்ன்னு சொல்லிட்டு அவ கண்ணை மூடிடுறா. நம்ம ஜூலியட் ரொம்பவே அழுகிறா. அப்புறம் அந்த பவுலா எந்திரிச்சு எல்லாமே விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ஜாலியா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே க்ளோஸா சுத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போக அவங்க ஜாலியா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு காட்டுக்குள்ள டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே யதார்த்தமான பொண்ணுங்களா இருக்காங்க. இப்படியே போக அந்த நாள் நைட்டு சில செங்கலையெல்லாம் வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி அதுல கேண்டில்ஸ் எல்லாம் பத்த வச்சு சில அழகான பர்சன்ஸோட போட்டோஸ் எல்லாம் வச்சு என்னமோ வேண்டிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ஜூலியட்டும் பவுலா கிட்ட நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவான்னு கேட்கறதுக்கு நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன், அங்கதான் இந்த கிரேட் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா அந்த பவுலா ஜூலியட் கிட்ட கேட்கறா,
ஜூலியட்டும் நான் 4th வேர்ல்டுக்கு போவேன், அங்க ஜாதி மதம்னு எதுவுமே இருக்காது, வெறும் ஆர்ட் அண்ட் மியூசிக் மட்டும்தான். இவங்க எல்லாருமே அதாச்சும் இந்த போட்டோஸ்ல வச்சு கும்பிட்டு இருக்காங்களா இவங்க எல்லாருமே அந்த 4th வேர்ல்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு அந்த ஜூலியட் சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் கிறிஸ்மஸும் வருது. அப்புறமா கிறிஸ்மஸ்க்கு அந்த பவுலா ஃபேமிலியில எல்லாருமே கிஃப்ட் ஷேர் பண்ணிக்க அவங்க அப்பா பவுலாக்கு ஒரு டைரி கொடுத்திருப்பாங்க. அந்த டைரியில இந்த ஜூலியட்டும் பவுலா பண்ற விஷயத்த அவ டெய்லியுமே எழுத ஆரம்பிக்கிறா. அப்புறமா ஒரு நாள் ஜூலியட்டும் அந்த பவுலா வீட்டுக்கு சாப்பிட வர, அப்புறம் எல்லாருமே கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜூலியட்டும் அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவங்க அம்மா செய்யற வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா கப்புள்ஸ் கவுன்சிலிங் பண்ற வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா டைவர்ஸ் ஏதாச்சும் கப்புள்ஸ் வந்தா அவங்கள அழகா பேசி அப்படியே அலைக்கா சேர்த்து வச்சிருவாங்க. அவங்க அதுல செம ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அந்த ஜூலியட் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒருத்தன் வீடு பாக்குறதுக்கு வந்திருப்பான். இந்த பவுலா வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீடு காலியா இருக்கும். அந்த வீடை பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். அந்த பவுலோட அம்மாவும் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவன் அந்த பவுலாவே குறுகுறுன்னு லுக் கூட்டிட்டு போறான். அங்க கட் பண்ணா பவுலா ஜூலியட் ஃபேமிலி கூட ரொம்பவே மிங்கிள் ஆயிடுறா, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறா. அவங்க கூட பிக்னிக்லாம் போறா, பீச்ல எல்லாம் செம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு கோட்டை ஒண்ணு கட்டுறாங்க. அந்த டைம்ல இருந்தே இந்த பவுலாவும் ஜூலியட்டும் ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு புக்கு போட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளானும் பண்றாங்க. அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா ஜூலியட்டோட அம்மா அப்பா ஊருக்கு போறதா சொல்றாங்க. ஆனா ஜூலியட்டை கூட்டிட்டு போல, ஜூலியட்டை இங்கேதான் விட்டுட்டு போறேன், அவங்க அப்பாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை, அதனால அவங்க அம்மாவும் கூட போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலியட்டுக்கு ரொம்பவே அழுக வந்துருது. ஏன்னா அவ சின்ன வயசுல அப்படி அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இனிமேல் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்னு. ஆனா இப்ப போறனால ஜூலியட்னால சுத்தமா தாங்கிக்க முடியல. அங்க இருந்து ஸ்பீடா ஓடி போய் ரொம்பவே அழுதுட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிறான். அப்போ பவுலாவும் பின்னாடியே ஓடி வந்து ஜூலியட்டை சமாதானப்படுத்த ரெண்டு பேருமே ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த கோட்டையெல்லாம் கட்டி கதை எழுதலாம்னு பிளான் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்த ரியலா இமேஜின் பண்ணிட்டு பவுலாவும் ஜூலியட்டும் ரொம்பவே ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. அப்புறமா டெய்லியுமே அந்த கதை எழுதுற வேலையவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜூலியட்டோட அம்மா அப்பாவும் பாஸ்போர்ட்டுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்க. அங்க கட் பண்ணா ஜூலியட்டும் பவுலாவும் இருக்கிற ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஜூலியட் முன்னாடி நின்னுக்கிட்டு அவ எழுதின கதையை பத்தி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து டீச்சர் கடுப்பாய் திட்ட, பவுலாவும் டீச்சரை பார்த்து திட்ட. அங்க சரியான ஃபன் ஆகுது. அப்புறமா ஜூலியட் சிரிச்சுக்கிட்டே இரும்பிக்கிட்டே வந்து உட்கார்றா நம்ம பவுலா பக்கத்துல. ஆனா அவ இரும்ப அவளோட நோட் புக்ல எல்லாமே ரத்தமாகுது. அவ வாயில இருந்து ரொம்பவே ரத்தமா வருது. இத பார்த்து ரொம்பவே பவுலா பயப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவளுக்கு ஆல்ரெடி லங்ஸ்ல ப்ராப்ளம் இருந்திருக்கும்ல, அதனால அந்த ப்ராப்ளம் இப்போ முத்தி போயிருக்கும். அப்புறம் ஜூலியட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போறதா இருக்கும்ல, அதான் அவங்க அம்மா அப்பா கேன்சல் பண்ணிக்க மாட்டாங்க இவளுக்காக. நாங்க ஊருக்கு போறது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் இங்க இருக்கிற டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க உன்னை நல்லாவே பாத்துப்பாங்க அப்படின்னு அவளை அந்த ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பவுலாவும் அவங்க வீட்டுல எவ்வளவோ ட்ரை பண்றான், அவ கூட இருக்கணும், அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா பவுலாவோட அம்மா அப்பாவோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேறாங்க. ஜூலியட்டுக்கு ரொம்பவே நோய் வந்துருச்சு, அதனால அவ இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும், அதெல்லாம் சரியாகட்டும் அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு மழுப்பிறா. பவுலா அவ ரூம்குள்ளேயே அடைஞ்சு உட்காந்துக்கிறா, சரியா சாப்பிட மாட்டேறா. ஒரு டைரி எடுத்து நம்ம பவுலாவை ஜூலியட்டை பத்தி அவ நிறையவே எழுதிட்டு இருக்கா. அப்புறமா ஜூலியட்டுக்கு இங்க இருந்து நிறைய லெட்டர் அனுப்ப அந்த கதை பத்தின விஷயத்தையெல்லாம் லெட்டராவே அனுப்பிட்டு இருக்கா. இதை பார்த்த ஜூலியட்டும் அந்த சைட் ரொம்பவே ஹாப்பியா இருக்க. அப்புறமா இப்படியே கொஞ்ச நாள் போக ஜூலியட்டை பாக்குறதுக்காக அந்த பவுலோட அம்மா பவுலா வாங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜூலியட்டை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இல்ல, அவங்க அம்மா திரும்பவும் பவுலாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நாள் நைட்டு பவுலா ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அதாச்சும் அவங்க அம்மா ஸ்டார்டிங்ல ஒரு பையனுக்கு வீடை சுத்தி காமிச்சிருப்பாங்களா, அந்த பையன் அந்த பவுலாவோட ரூமுக்கு வரான். இந்த பவுலாக்கு வெறும் 14 வயசு தான் இருக்கும். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, சரின்னு அந்த பையனை படுக்கவும் அலோவ் பண்றான். அந்த பையனும் இந்த பவுலா கூட படுத்தது மட்டும் இல்லாம ரொம்பவே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பவுலாக்கு எதுவுமே தெரியாம அவ கண்ணை முடிக்கிறா. அப்போ கரெக்டா அந்த கதவை யாரோ திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பவுலாவோட அப்பா. பவுலாவோட அப்பாவை பார்த்தோன்னே அந்த பையன் ஜூட் விட்டுறான். அடுத்த நாள் காலையில பவுலாவோட அப்பா பவுலாவோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல பவுலாவோட அம்மாவும் இவளை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, உனக்கு 14 வயசு தான் ஆகுது அப்படின்னு பவுலாவை ரொம்பவே திட்டுறாங்க, பேசுறாங்க. ஆனா பவுலா அதையெல்லாம் கண்டுக்காம அந்த நாள் நைட்டு அது என்ன ஃபீலிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட வீட்டை தேடி போறா. அதாச்சும் அவன் வேற ஒரு புது வீட்டுல இருப்பான், அந்த வீட்டுக்கு தேடி போய் அவன் கூட ரொமான்ஸ் பண்றான். அந்த நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுது. இப்படியே கொஞ்ச நாள் போக ஜூலியட்டும் குணமாயி வீட்டுக்கு வந்துடுறா. அப்புறமா பவுலாவும் ஜூலியட்டும் ரொம்பவே ஜாலியா தியேட்டருக்கு எல்லாம் போறாங்க. அப்புறமா அந்த புக் எழுதுற வேலையை ரொம்பவே மும்மரமா பாத்துட்டு இருக்காங்க. அதான் அந்த ராஜா காலத்து புக் ஒன்னு எழுதிட்டு இருப்பாங்களா, அந்த வேலையை ரொம்பவே மும்மரமா பாக்குறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லங்கிற மாதிரி. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் ஜூலியட்டோட அப்பா அந்த பவுலாவோட அம்மா அப்பாவை மீட் பண்ணி ஜூலியட்டும் பவுலாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு முன்னாடி நம்ம இதை தடுத்து நிறுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்ல அந்த பவுலோட அம்மா அப்பாவும் ஜூலியட் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி பவுலா ரொம்பவே அமைதியா இருப்பா, யாரு கூடயுமே பேச மாட்டா. ஆனா இப்போ அந்த ஜூலியட் மேல உயிரே வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஜூலியட்டோட அப்பாவும் இந்த மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் பவுலாவோட அம்மா அப்பாவும் பவுலாவை கூட்டிட்டு அந்த டாக்டர்கிட்ட போக அந்த டாக்டர் அப்படியே
பேச்சு கொடுத்துட்டு பவுலா கிட்ட இருந்து நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா பவுலோட அம்மாவை கூப்பிட்டு இது ஹோமோசெக்சுவாலிட்டி தான், ஆனா இப்ப அவங்களுக்கு வயசு இல்ல, இப்ப இது அவங்களுக்கு தெரியாது, ஆனா இது கண்டிப்பா அந்த உறவுக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல பவுலோட அம்மாவும் இதை கேட்டு ரொம்பவே பயந்து பவுலாவை வெளியே விடாம அந்த ஜூலியட்டை பார்க்கவே விடாம இவ்வளவு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்படியே அந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வருது. பவுலா ரொம்பவே சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கா, யாரு கூடயுமே பேச மாட்டேறா, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுறா. அந்த பக்கம் ஜூலியட்டா அவ ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டு அவங்க ஆன்டி வீட்டுக்கு அனுப்புறதா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஜூலியட்டும் பவுலாவும் ரெண்டு பேரையும் ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு வெக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா இந்த பக்கம் அந்த பவுலோட அம்மாவும் நீ வர ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேடா அப்படின்னு பவுலாவை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கதை புக் எழுதிட்டு இருப்பாங்களா, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி இது ஒண்ணு உனக்கு சோறு போடாது, நீ படிச்சாதான் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும், இந்த கதை புக்கை நீங்க எழுதி முடிச்சு அமெரிக்கால போய் பப்ளிஷ் பண்றதுலாம் நடக்காத காரியம், நீ கொஞ்சம் படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல இந்த பவுலா செம்ம டென்ஷன் ஆகி எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், நீங்க என்கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவ வயசுக்கு மீறி பேசிடுறான். அவளோட அம்மாவும் உனக்கு 14 வயசு தான் ஆகுது, நீ வேணா வெளியே போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்துல இருந்துக்கோ, இல்லைன்னா இந்த குடும்பத்துக்குள்ள வராத, போய் வெளியே போய் படுத்துக்கோ அப்படின்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. இதை கேட்ட பவுலாவும் ஸ்கூலுக்கு போகாம டைப் ரைட்டிங் ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த சைடு அந்த ஜூலியட்டும் ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு இருக்கா. அவங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க ஆன்டி வீட்டுல போய் நீ படிக்க போற, இங்க நீ இருக்க போறது இல்ல, நாங்க இங்கிலாந்து போறோம், நீ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற உங்க ஆன்டி வீட்டுக்கு போய் படிக்க போற அப்படின்னு சொல்ல அப்ப நான் பவுலாவையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஜூலியட் பயங்கரமா அடம் பிடிக்க. ஆனா அவங்க அம்மா அப்பா சுத்தமாவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவ பயங்கரமா அழுதுட்டு பவுலாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை விட்டு நான் பிரிய போறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா அந்த பவுலாட்ட பேசிடுறா. இதை கேட்ட பவுலாவும் அவங்க வீட்டுல நான் ஜூலியட் கூட சவுத் ஆப்பிரிக்கா போனா அவங்க ஆன்டி வீட்டுல நான் தங்கி படிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பஞ்சாயத்து பண்ண ரெண்டு ஃபேமிலியுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஜூலியட் ரொம்ப வெக்ஸ் ஆகுறத பார்த்த அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பவுலோட அம்மா அப்பா கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் கடைசியா இருக்கட்டும், ஜூலியட்டும் கொஞ்ச நாள்ல சவுத் ஆப்பிரிக்கால அவங்க ஆன்டி வீட்டுக்கு போயிருவா, அது வரை இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்கட்டும், நம்ம இதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பவுலாவோட அம்மா அப்பாவும் ஆமா பவுலா ரொம்பவே தனியா ஃபீல் பண்றா, அவ இப்படி இருக்கிறத எங்களால பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வழியா ரெண்டு பேரையும் ஒட்டுக்கா இருக்க ஒத்துக்கிறாங்க. கடைசியா ரெண்டு பேருமே ஜூலியட் ஊருக்கு போற வரையும் ஒட்டுக்கா இருக்கட்டும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தனால ஜூலியட்டும் பவுலாவும் ரொம்பவே ஹாப்பியா வெளியெல்லாம் சுத்துறாங்க, நிறைய தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் போறாங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்கக்குள்ள லெஸ்பியன் ஆக்டும் நடந்துருது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே செம க்ளோஸ், இப்போ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ்னு சொல்லவே வேணாம், அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்புறமா அந்த ஜூலியட்டும் ஊரை விட்டு போற நாள் நெருங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சிருவாங்களோ. ஆனா அந்த பவுலாவும் அவங்க அம்மா கிட்ட நான் அவ கூட போறேன் அப்படின்னு கேட்டு பார்க்க, ஆனா அவங்க அம்மா சுத்தமாவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக அப்புறமா ஒரு நாள் குளிச்சுக்கிட்டே ஒரு பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி பவுலாவோட அம்மானாலதான் பவுலானால ஜூலியட் கூட வேற ஒரு ஊருக்கு போக முடியாது இல்ல, அதனால அந்த பவுலாவோட அம்மாவை ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஜூலியட்டும் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள் நைட்டு அந்த பவுலாவும் வீட்டுக்கு வந்து அவ டைரி எடுத்து நாளைக்கு எங்க அம்மா சாக போறாங்க அப்படின்னு எழுதி வைக்கிறான். அடுத்த நாள் காலையில ஜூலியட்டும் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவ பேக்ல ஒரு செங்கல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறான். நல்லா அடிச்சா மண்டை உடையிற மாதிரி இருக்கிற ஒரு தரமான செங்கல் ஒண்ணு எடுத்து அவ பேக்குள்ள வச்சுட்டு அப்புறமா பவுலாவோட வீட்டுக்கு போக அவங்க அம்மா குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே பெட்ரூம் போய் பவுலாவும் ஜூலியட்டும் இந்த மாதிரி செங்கல் அடிச்சா எங்க அம்மா சாக மாட்டாங்க, அதனால ஒரு துணி சுத்திக்கலாம், இதை வச்சு அவங்க தலையில அடிச்சா செத்துருவாங்க அப்படின்னு பிளான் போட்டு அந்த செங்கல்ல ஒரு துணி மாதிரி சுத்தி வச்சுக்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மாவை கூப்பிட்டு பவுலாவும் ஜூலியட்டும் ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மாவை எதுவுமே தெரியாம ஜாலியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பவுலா அவங்க அம்மாவை கூட்டிட்டு கொஞ்சமே முன்னாடி நடந்து போக பின்னாடி இருந்த ஜூலியட்டும் அவ கையில இருந்த ஒரு பொருளை கீழே போட்டுறா. அப்புறமா அந்த பவுலாவும் பவுலோட அம்மா கிட்ட அங்க கீழே ஏதோ பொருள் இருக்கு பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கீழே குமியும் போது அந்த துணியில சுத்தி வச்சிருந்தாங்களா செங்கல், அதை வச்சு அந்த பவுலா அவங்க அம்மா தலையில பயங்கரமா அடிக்கிறா. அவங்க அம்மா சாகர வரையும் கதற ரொம்பவே அடிக்கிறா. அவங்க அம்மா செத்தக்கு அப்புறம் உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட இந்த பவுலாவும் ஜூலியட்டும் வெளியே ஓடி போய் சுத்தி இருந்தவங்கள்ட்ட எங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயங்கரமா கதற. அங்க போலீஸ் வராங்க. ஆனா இந்த பவுலா எழுதின டைரியை வச்சு இவங்க தான் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கறத கண்டும் பிடிக்கிறாங்க. இது உண்மையா நடந்த ஒரு உண்மை சம்பவம் நியூசிலாந்துல நடந்தது. இந்த டைரக்டர் அந்த பவுலோட டைரியை வச்சுதான் எல்லா சீன்ஸுமே எடுத்திருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா இந்த படத்தை செதுக்கி இருக்கான். அப்புறம் இது எல்லாமே உண்மை சம்பவம் அப்படின்னு இவங்க போலீஸ்ட மாட்டினதும் இவங்க ஜெயில இருக்கிறதும் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதுக்கு நீங்க தர வேண்டியது எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். மறக்காம நம்ம டாக்கிங் டைம்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.